Hallelujah. Hallelujah. Amen. Glory to God. ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. Happy Father's Day to all fathers. May the Lord richly bless you. He will guide you and strengthen you. Amen. Closed. Let us continue to meditate the word of God. Amen. Special day, Father's Day. Once a little boy was asked a question. You know what is the difference between Mother's Day and Father's Day? The boy think about a minute and he answered, I don't know what is the difference between Mother's Day and Father's Day. But I know one thing, Mother's Day is a big celebration. But Father's Day is a small celebration. Mother's Day, பெரிய celebration. Father's Day, small celebration. Right. Abba Father. Abba Father ன்றைட்டில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம். Please turn with me in the book of Romans, chapter 8, verse 15. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் இவர் அருமையான சத்தியம் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இதனால் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். Romans chapter 8, verse 15. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். You did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சிவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அப்பா பிதாவே என்று நம்முடைய தகப்பனை நோக்கி, பரம தகப்பனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு புத்திர சிவிகாரம், பிள்ளைகளாயிருக்கிற சிவிகாரம், ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் 2 மிக முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான ஸ்பிரிட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ், இல்லையா, அடிமைத்தனத்தின் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவி, பிள்ளைகளுடைய ஆவி. இன்னொன்று அடிமைத்தனத்தின் ஆவி. அடிமைத்தனம் என்பது பாவங்களிலே அல்லது சாபங்களிலே நாம் இருந்து விடுபட முடியாதபடிக்கு அடிமைத்தனத்திலே காணப்படும் ஒரு ஸ்பிரிட். மனுஷர்களுக்கு இந்த அடிமை ஸ்பிரிட்டு, அடிமைத்தனத்தின் ஆவி சிலரை ஆட்கொண்டிருக்கும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, அடிமைத்தனமானது பயத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அவருடைய பிள்ளைகளாக, அவரால் செலக்ட் பண்ணப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகிறது. அதுதான் புத்திர சிவிகாரத்தின் ஆவி. இந்த புத்திர சிவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எலோகியமாய் காணப்பட்ட தேவன், சிருஷ்டிப்பின் தேவனாக காணப்பட்ட இந்த தேவன் இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து, இயேசுவாகிய அப்பாவின் மூலமாக இவ்வுலகத்திலே அவர் வந்து நமக்கு அப்பாவாக காணப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதும்போது கிரீக் லாங்குவேஜில் தான் எழுதினார். நியூ டெஸ்டமெண்ட் எல்லாமே கிரீக் லாங்குவேஜில் எழுதப்பட்டதான். இந்த வசனத்தில் அவர் எழுதும்போது அப்பா என்ற ஒரு வார்த்தை எழுதுகிறார். அப்பா என்கிற வார்த்தை த லாங்குவேஜ் வந்து அரமேக் வேர்டு. அரமேக் வேர்டில் தான் இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய காலத்திலே தன்னுடைய சீஷர்களோடு கூட ஜனங்களோடு கூட பேசி கொண்டு வந்தார். அரமேக் என்பது இந்த கிரீக்கு, அப்புறம் ஹீப்ரு, இந்த லெட்டரோடு கூட மிக்ஸ் பண்ணின ஒரு புதிய லாங்குவேஜ். அந்த கலிலேயாவிலே வாழ்ந்த ஜனங்கள் இந்த அரமேக் வார்த்தைகளை, லாங்குவேஜை அவர் பேசி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தையை பேசி இருக்கக்கூடும். அபா ஃபாதர் என்கிற வார்த்தை அநேக லாங்குவேஜில், பல லாங்குவேஜ் ஒன்றுக்கொன்று ஒத்து போகிறதாய் காணப்படும். சில வார்த்தைகள், சில வசனங்கள் ஒன்றோடு கூட ஒத்து போகிறதாய் காணப்படுது. நம்முடைய தமிழ் லாங்குவேஜுக்கும் சவுத் கொரியன் லாங்குவேஜுக்கும் அநேக கனெக்ஷன் உண்டு. நீங்கள் அதை பார்க்கும்போது பலர் பேசுவதை கேட்டீர்கள். தமிழ் லாங்குவேஜும் சவுத் கொரியன் லாங்குவேஜுக்கும் பல வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகும்.
ஒரு முறை இந்த ஹேண்டிமேன் நம்முடைய சபையில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும்போது அவரோட கூட பேசி கொண்டிருக்கும்போது டேபிளை குறித்து பேசினேன். டேபிள் என்றால் தமிழில் நாங்கள் மேசை என்று சொல்லுவோம். அதே வார்த்தை தான் இந்த ஸ்பானிஷ் வேர்ட்லையும். மேசை என்றால் டேபிள் தான். தமிழ் வார்த்தையிலும் மேசை என்றால் தமிழ் தான். ஒரே வார்த்தைகள் பல லாங்குவேஜில் கனெக்டாக காணப்படுகிறது. இந்த அபா என்கிற வார்த்தை அரமேக் வேர்டாய் காணப்படுகிறது. இங்கே பவுல் கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தவில்லை. சரியான கிரேக்க வார்த்தை என்றால் பேட்டரி என்கிறதான வார்த்தை. பேட்டரி என்ற வார்த்தைக்கு பதிலாக இயேசு சொன்ன அதே வார்த்தையை இங்கே பவுல் எடுத்து எழுதுகிறார். அப்பா ஃபாதர், நீர் என்னுடைய தகப்பன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்பா என்று சொல்கிறார். அப்பா என்று சொல்லி அப்பா ஃபாதர் என்ற வார்த்தையோடு கூட அவர் அந்த இடத்திலே தன்னுடைய வார்த்தையை எழுதுகிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சிவிகாரத்தின் ஆவியை, நல்ல ஆவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கடைசி நாட்களில் இந்த புத்திர சிவிகாரத்தின் ஆவியை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். எலோஹிம், த கிரியேட்டர் ஆஃப் காட், இந்த யாவே என்று காணப்பட்ட இந்த தேவனாகிய கர்த்தர் கடைசி நாட்களே இயேசு என்ற நாமத்தினாலே உலகத்திலே காணப்பட்டால் ஏசப்பா என்று நாம் சொல்லுகிறோம். 2 வருடங்களுக்கு முன்பாக இலங்கையில் ஒரு பெரிய வெடிகுண்டு வெடித்தது. தேவாலயத்தில் பல இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கிறது, மார்க்கெட்டில் வெடிக்கிறது, பல இடங்களில் வெடிக்கிறது. தேவாலயத்திலும் இலங்கையிலே வெடித்தது. அப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரசித்த டெய்லி மேகசின் பெரிய மெயின் டைட்டில், ஏசப்பா என்று ஜனங்கள் கதறினார்கள். ஏசப்பா என்ற வார்த்தையை சொன்னார்கள். பலர் அந்த பத்திரிகையை கிரிட்டிசைஸ் பண்ணினார்கள். ஒரு நல்ல வார்த்தை தான், ஏசப்பா ஜேசப்பா. ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சபையிலே வெடிகுண்டு வெடிக்கிறது, ஏன் நீங்கள் ஜீவனை நாங்கள் இழந்து விட்டோமோ, ஏசப்பா என்று கதறுகிற ஒரு வார்த்தை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஏசப்பாவாக காணப்படுகிறார். ஏசப்பா என்று கூப்பிடும்போது அவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை அவர் தந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய சுதந்திரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இந்த அப்பா பிதாவே என்ற டைட்டில், இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அப்பா பிதாவே என்கிற வார்த்தை நமக்கு ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. There is assurance in the word of Abba Father. Abba Father என்கிற வார்த்தையிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு பலன் இருக்கிறது, நமக்குள்ள ஒரு தைரியத்தை தருகிறதாய் காணப்படுகிறது. அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறபடினாலே எனக்கு பயம் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, இந்த உலகத்தை குறித்து கவலை இல்லை, மனிதர்களை குறித்து காரியம் இல்லை. அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறார். He is my leader, he is my father என்ற ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தை நமக்கு தருகிறதா. ஆகவே தான் வசனம் சொல்கிறது, நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், இந்த பயப்படுகிற ஆவியை நாம் பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு நல்ல ஆவியை, ஒரு தைரியத்தின் ஆவியை, தகப்பனிடத்தில் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பது போல ஒரு நல்ல ஆவியை அவர் தருகிறதா இருக்கிறார். இந்த ப்ராடிகல்ஸ்ன்னு பார்க்கும்போது, அவன் பாவம் செய்து தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு தேடி வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை, இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்க்கலாம். அவன் தகப்பனை பார்க்கிற விதத்தில் அவனுக்குள்ளாக, மனதுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு ஆவல் இருக்கிறது. என்ன, என் தகப்பன் எப்படியாவது சேர்த்து கொள்வார், என் தகப்பனுடைய கரங்கள் எப்பொழுதும் விரிக்கப்பட்டிருக்கும், என் தகப்பனிடத்தில் நான் போவேன், இந்த பாவத்து நிமித்தமாக என் சாப்பிடுவதற்கு கூட எனக்கு உணவில்லை, என் தகப்பனிடத்திலே போவேன் என்று ஓடோடி வருகிறான். தகப்பன் தன் பிள்ளையை, தன் புத்திரனை தூரத்திலே பார்க்கிற வேளையிலே கைகளை விரித்தவனாக, அவனுடைய ஆம்சை விரித்தவனாக, என் மகனே என்னிடத்தில் வா என்று வாஞ்சியோடு கிடையாது. தகப்பனுடைய ஒரு அன்பு, தன்னுடைய சுவீகாரத்தின் அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு அன்பு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிற ஒரு அன்பாய் காணப்படுகிறது. அந்த அன்பின் நிமித்தமாக அழைத்து கொள்கிறார். இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார். உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய உணவை கூட என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தகப்பன் எனக்கு இறங்குவார், என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார். இதுதான் ஒரு நம்பிக்கை. That is the assurance. There is an assurance in the word of Abba Father. அப்பா என்று சொல்லுகிற வார்த்தையிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய அநேக சாட்சிகளை பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ரிலேஷன் மத்தியிலே நீங்கள் கேள்விப்படலாம்.
எவ்வளவோ தவறு செய்தாலும் பிள்ளைகளை தகப்பன் ஏற்றுக்கொள்கிறார். பாவம் செய்து தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் அழித்து போட்டாலும் அவர்களுடைய சொந்த தகப்பன், உலகத்தின் தகப்பன் ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். ஆனால் பரலோக தகப்பனோ நம்மெல்லாம் அவரை பார்க்கிலும் விதமான நம்முடைய ஃபிசிக்கல் பேரண்ட்ஸை பார்க்கிலும் அதிக அன்பு உள்ளவராய் காணப்படுகிறார். மார்க் எழுதின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். மார்க் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வாசிக்கும்போது, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இயேசு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கெத்செமனே பூங்காவிலே இயேசு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், உம்மாலே கூடும் என்று சொல்கிறார். அப்பா ஃபாதர், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் யூ. ஒரு வார்த்தையை பாருங்கள், எல்லாம் உம்மால் கூடும், எல்லாம் உம்மாலே கூடும், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய அப்பா பிதாவினாலே, தகப்பனிடத்திலே எல்லா காரியங்களும் முடிகிறதாய் காணப்படுகிறது. அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறபடினாலே, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், நமக்குள்ளே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, ஆனந்தம் உண்டாகிறதாய் காணப்படுகிறது. எப்படி? யோவான் எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். யோவான், காஸ்பல் ஆஃப் ஜான் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 1 verse 12 வாசிக்கும் போது, பட் as many as received him to them, he gave the right to become children of God to those who believe in his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, if you accept our Lord Jesus Christ, you are become his son, his children. நாம் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய விசுவாசத்தோடு கூட அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இட் இஸ் த அஷ்யூரன்ஸ். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள். அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நமக்குள்ளே இருக்கிற பயங்கள் நம்மை விட்டு ஓடி போகிறது, நமக்குள்ளே இருக்கிற கலக்கங்கள் ஓடி போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கவலைகளை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் வரும்போது அவர்கள் சீஷர்களுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம், திகைப்பு. அவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர்களோடு கூட, நீங்கள் எல்லாரும் கடைசி வரை என்னோடு கூட இருப்பீர்களா என்று கேட்கிறார். யூதாஸ் காரியோத்து இயேசு விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார். அவர் ஒவ்வொரு சீஷர்களாய் கேட்கிறார், நீங்கள் என்னோடு கூட இருக்க மனதாய் இருக்கிறீர்களா, என்னோடு கூட இருப்பீர்களா, என்னோடு கூட இருப்பீர்களா என்று கேட்கிறார். அடுத்த சாப்டரில் 14வது அதிகாரத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து பேசுகிறார். சீஷர்களுக்கு பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் ஜான் சாப்டர் 14:18 யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறது, ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திலே வருவேன், உங்களிடத்திலே மறுபடியுமாக வருவேன். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடித்திய போது, கைது செய்த போது சீஷர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். கெத்செமனே தோட்டத்திலிருந்து எல்லாரும் ஓடிவிட்டார்கள். அதே இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய்விடேன். I will not will be orphan. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்கிறார். தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்கிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திலே மறுபடியும் வருவேன், உங்களிடத்திலே சேருவேன் என்று சொல்கிறார். கர்த்தரிடத்திலே வரும்போது நமக்கு பயமில்லை, கலக்கமில்லை. There is no fear because our Father is with us. நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவரை குறித்து நமக்கு பயமில்லை, கலக்கமில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தும், எந்த விதமான வேதனைகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். இட் இஸ் அவர் அஷ்யூரன்ஸ். இது நமக்கு ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறதாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை, அப்பா ஃபாதர் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. செகண்ட்லி, அப்பா ஃபாதர் என்று சொல்லுகிற வார்த்தையானது ஒரு அடாப்ஷன் ஸ்பிரிட்டை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நமக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று ஆவியானவர் நம்மோடு கூட சாட்சி சொல்லுகிறவராய் இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் பாருங்கள், 15வது 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, அந்தப்படி
திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நெக்ஸ்ட் வேர்ஸ்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிகளோடு கூட சாட்சி கொடுக்கிறார். 17வது வசனத்தில் பாருங்க, நாம் பிள்ளைகளானால் கர்த்தருடைய சுதந்திரராமே. தேவனுடைய சுதந்திரனும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நம்முடைய சுதந்திரர்களாய் இருக்கிறோம். சுதந்திரம் என்பது அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ், அவருடைய ஆஸ்திகள் நமக்குரியது. அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாய் காணப்படுகிறது. அவர் தகப்பனாராய் இருக்கிறபடினாலே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் எல்லா விதமான ஆஸ்திகளும் நமக்கு அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அடாப்ஷன் ஸ்பிரிட், அவர் நம்மை எடுத்துக்கொண்டார், அவர் நம்மை தெரிந்து எடுத்துக்கொண்டார். அவருடைய பிள்ளைகளாய் காணப்பட்டபடியினாலே அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறதாய் இருக்கிறது. அப்பா ஃபாதர் மீன்ஸ் we are adopted by him. அவரால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இந்த சுதந்திரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறதாய் இருக்கிறார். இந்த அப்பா ஃபாதர் என்ற வார்த்தை கலாத்தியருக்கிற நிருபத்திலையும் நாம் இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே வாசிக்கும்போது இதே வார்த்தையை இங்கே பவுல் எழுதுகிறார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே ஊற்றினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை, யாருடைய ஆவியை? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களிலே அவர் ஊற்றியிருக்கிறார். அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் 7வது வசனத்தில், ஆகையால் இனி நீங்கள் அடிமைகளாய் இராமல் புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதனாய் காணப்படுகிறீர்கள். 2 மிக முக்கியமான காரியங்கள். முதலாவது, நாம் தேவனுடைய ஆவியை, கிறிஸ்துனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இரண்டாவதாக, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய சுதந்திரர்களாய் காணப்படுகிறோம். த்ரூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த சுதந்திரத்தை, இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறது. இந்த சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்திலே பெற்றிருக்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக சுதந்திரர்களாக காணப்படுகிறோம். இட் இஸ் த கிரேட்டஸ்ட் அஷ்யூரன்ஸ் ஃபார் அஸ். தேர் இஸ் எ அஷ்யூரன்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் அப்பா ஃபாதர். அப்பா பிதாவே என்று சொல்லுகிற வார்த்தையில் ஒரு சுதந்திரத்தை, ஒரு டெலிவரன்ஸை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த வேளையிலே நமக்கு தருகிறவராயிருக்கிறார். மிகுந்த ஆசீர்வாதமான காரியம். எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார். எபேசியர் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலே வாசிக்கும் போது தம்முடைய ஆசீர்வாதத்தை, தம்முடைய சுதந்திரங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களுக்கு குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவரே நமக்கு தந்தருள தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தமக்கு சுதந்திரராகும்படி அவர் முன் குறித்திருக்கிறார். ஈவன் பிஃபோர் த வேர்ல்டு கிரியேட்டட் காட் சோசன் யூ. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். பாஸ்டர் ரிக் வாரன் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். ஈவன் பிஃபோர் யூ ஆர் பார்ன் இன் திஸ் வேர்ல்ட் யூ ஆர் சோசன் பை அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். Even before you are conceived by your physical parents, you are conceived in the mind of our heavenly Father. இந்த உலகத்திலே சரீரப்பிரகாரமான உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் குழந்தையாக தரித்திருப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையிலே, தேவனுடைய சிந்தனையிலே, உங்கள் தகப்பனாராகிய இயேசுவின் சிந்தனையிலே நீங்கள் கருவுற்றிருக்கிறீர்கள்.
எவ்வளோ ஆசீர்வாதமான காரியம். அவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தகப்பன் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார், அவர்களை தெரிந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உங்களுக்குள்ளே இந்த மீட்பு, இந்த ரெடம்ஷன் உண்டாயிருக்கிறதாய் காணப்படும். அல்லேலூயா. மகத்துவமான ஆசீர்வாதமான ஒரு அஷூரன்ஸ் தேவன் கட்டளையிடுகிறார். ஒரு அடாப்ஷன் ஸ்பிரிட்டை கர்த்தர் எடுத்துக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, தகப்பனாராக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போது, அவரோடு கூட ஐக்கியப்படும் போது இந்த ஸ்பிரிட், இந்த அடாப்ஷன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. Not only there is an anticipation. அப்பா ஃபாதர் மீன்ஸ் அதில் ஒரு ஆன்டிசிபேஷன், ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறதா இருக்கிறது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த எதிர்பார்ப்பை, இந்த மகிமையை, இந்த பாடுகளை குறித்து தொடர்ந்து பவுல் எழுதி கொண்டே வருகிறார். 17வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் மிக முக்கியமான வார்த்தைகள். நாம் அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அப்படி ஆகிறதாய் காணப்படுகிறது. மகிமை உண்டாயிருக்கிறது பிள்ளைகளுக்கு, அதே வேளையிலே பாடுகளும் உண்டாயிருக்கிறது. நாங்கள் ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற வேளையில் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. தகப்பனுடைய ஆசைகள், சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. அது ஒரு மகிமையான காரியம்தான். நாம் உழைக்காமலே நம்முடைய தகப்பன் உழைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற காரியம், இது மகிமையான ஆசீர்வாதமான காரியம். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு தகப்பனராக இருக்கும்போது தகப்பன் படுகிற பாடுகளிலே, வேதனைகளிலே, கஷ்டங்களிலே நீங்களும் பாட அனுபவிக்க வேண்டும். மகிமை மாத்திரம், ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்முடைய தகப்பனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய பாடுகளுக்கு நாம் உடன் சுதந்திரராய் காணப்பட வேண்டும். தகப்பனோடு கூட பாட அனுபவிக்க வேண்டும். தகப்பனார் குடும்பத்திற்காக எவ்வளவு பாடுகளை, வேதனைகளை குடும்பத்திலே அனுபவிக்கிறார், அதோடு கூட பிள்ளைகளும் அந்த தகப்பனாரோடு கூட உடன் சுதந்திரராய் காணப்பட வேண்டும். பரலோகத்தின் தகப்பன் நமக்கு மகிமையை தருகிறார். அதே வேளையிலே அவரோடு கூட நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு உறுதியாய் காணப்பட வேண்டும். We are expecting the King of Lord Jesus Christ. அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுல் இதை குறித்து எழுதுகிறார். 19வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய புத்திரர்களாகிய நாம் தேவன் மகிமையாக வெளிப்படும் நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையை வெளிப்படும்படியாக அவருடைய புத்திரர்களாகிய நாம் சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வெளிப்படுதலுக்காக, அவருடைய 2ஆம் வருகைக்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய புத்திரர்களாகிய நாம் அந்த நாளை வாஞ்சியோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையின் நாளை நாம் வாஞ்சியோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். எப்படி காத்து கொண்டிருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்பிக்கையோடு கூட நாம் காத்து கொண்டிருக்கிறோம். There is a expectation, there is an anticipation to see the glory of our God. தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக வாஞ்சியோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். அழிவுள்ள உலகம், அழிவுக்குரிய சரீரமானது இதை நாம் பற்றி அல்ல, மகிமையின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய வருகையை காத்து கொள்ளும்படியாக நாம் பாடுபடுறோம். இந்த உலகமானது, இந்த சிருஷ்டியானது, இந்த ஜனங்களானது மிகுந்த வாஞ்சியோடு கூட காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் 20வது வசனத்தில், 21வது வசனத்தில், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாக தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதா இருக்கிறது. இந்த மகிமையின் சாயலை தரித்து கொள்ளும்படியாக, அவருடைய வருகையிலே நாம் பங்கு பெறும்படியாக, கிறிஸ்துவோடு கூட நாம் காணப்படும்படியாக பிரசவ வேதனைப்படுகிறதா இருக்கிறது. மிகுந்த வேதனை, கொடிய வேதனையை இந்த உலகமானது நாம் தேவனை நோக்கி வாஞ்சித்து கொண்டிருக்கிறதா. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய புத்திரர்களாய் காணப்படுகிற நாம் சரீர மீட்பாகிய புத்திர சிவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன, காணாததை நம்பி
நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னென்றது அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். சிருஷ்டியானது கிறிஸ்துவை மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரசவ வேதனைப்படுகிறது, நாடுகிறது, வாஞ்சிக்கிறது. வேதனையோடு கூட கிறிஸ்துவனுடைய மகிமையை தரித்து கொள்ளும்படியாக, அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையை நாம் இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும், அவரோடு கூட காணப்பட வேண்டும், நித்தியமாக அவரோடு கூட நாம் ராஜ்யம் பண்ண வேண்டும், வாழ வேண்டும். இந்த ஆசையோடு கூட நாம் வாஞ்சித்து காணப்படுகிறோம். God has sent the spirit of his son into our hearts. நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படியாக அவருடைய ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியிலே நாம் உலகத்திலே காண்கிறவராய் காணப்படுகிறோம். மாத்திரமல்ல, அந்த ஆவியிலே தேவனை தரிசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். விசுவாசத்தோடு கூட நாம் இந்த வாஞ்சியோடு கூட காத்து நிற்கிறோம், அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டுமாய். நாட் ஒன்லி நாம் அவருடைய பாடுகளுக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுவோம். Abba Father, now you are no longer a slave but God's own child. அவருடைய சொந்த பிள்ளைகளாய் காணப்படுவோம். And since you are his child, God has made you his heir. அவருடைய சுதந்திரர்களாக நம்மை ஒரு மாற்றி இருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவருடைய பாடுகளுக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை, கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை, தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் அவரோடு கூட பாடுகளை அனுபவிப்பதற்கு நாம் ஏற்றவர்களாய் காணப்பட வேண்டும். I want to read one more scripture verse. 1 Peter chapter 4 verse 13. 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 4வது அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துனுடைய மகிமை, அவருடைய 2வது வருகையில் கிறிஸ்துனுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். உலக பிரகாரமான வாழ்க்கையில் சில வேளையிலே சில சொல்ல சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இளம் வயதிலே தன்னுடைய தகப்பனாரை இழந்து விடுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ் ஓல்டு 20 இயர்ஸ் ஓல்டே தன்னுடைய தகப்பனாரை மகன் இழந்து விடலாம். அந்த குடும்பத்தினுடைய பாரம் அந்த பையனுடைய மேல் விழுகிறது. தொடர்ந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும். தன்னுடைய தகப்பனார் விட்டு சென்ற அந்த பாதைகளை, வழிகளை அவன் பின்பற்ற வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டும். சிஸ்டர்ஸ் இருந்தாலும் சிஸ்டர்களை பாதுகாக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இந்த பாடுகளையும் இந்த வேதனைகளையும் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக தொடர்ந்து வருகிறதாய் காணப்படுகிறது. இந்த பாடுகளுக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார், கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்றால் அந்த பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக, அதோடு கூட நாம் இசைந்தவர்களாக ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பட்ட பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சிரசிலும், நம்முடைய சரீரத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே பேதுரு எழுதுகிறார். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாதனால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துடைய பாடுகளுக்கு நாம் உடன்படும் போது கர்த்தர் நமக்கு அவரோடு கூட பாடுபடுகிற உதவியை செய்யும்படியாக இருக்கிறார். இதை பவுல் எழுதும்போது மிகவும் தெளிவாக எழுதுகிறார். அவர் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவனுடைய பாடுகளை, வேதனைகளை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஏனென்றால் அவருடைய பாடுகளுக்கு நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன், அவருடைய வேதனைகளுக்கு நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார். 4th செஞ்சுரியில் வாழ்ந்த சென்ட் பிரான்சிஸ் அவர் சொல்கிறார், என் சரீரத்தை கிறிஸ்துவின் சிலுவையிலே இலாஞ்சியாக நான் அறைந்து விட்டேன் என்று சொல்கிறார். நம்முடைய சரீரமானது கிறிஸ்துடைய சரீரத்தில் அவர் பட்ட பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலே பாடுகளையும் வேதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் உபவாசிக்கிறோம், ஏன் உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஏன் போராடி ஜெபிக்கிறோம்? அவருடைய சரீரத்துக்குப்பாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக நாம் பாடுபடும் போது, வேதனைப்படும் போது, அவர்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கும் போது, ஊழியம் செய்யும் போது அவருடைய பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய பரலோகத்தின் தகப்பனாய் காணப்படுகிறார். He is our heavenly Father.
நம்முடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நாம் பயப்படுகிறதற்கு மறுபடியும் தேவன் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல், இந்த பாவத்தின் நிமித்தமாக சாபத்தின் நிமித்தமாக அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்கு கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா ஃபாதர் மீன்ஸ் தேர் இஸ் an anticipation. நம்முடைய அப்பாவாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த உலகத்திலே வரப்போகிறவராய் இருக்கிறார். அப்பா ஃபாதர் மீன்ஸ் தேர் இஸ் எ assurance God has given us. Abba Father means adoption spirit. கர்த்தர் நம்மை சுதந்திரர்களாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை அணைத்து கொண்ட ஒரு நல்ல ஸ்பிரிட்டை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்போமா? Let's all stand.